கொஞ்சம் கூட ரைஸ் ஆட் பண்ணாமல் அதிகமான ப்ரோட்டீன் அண்ட் அதிகமான ஃபைபர் இருக்கக்கூடிய வெயிட் லாஸ் இட்லி எப்படி இருக்கும்ல பார்க்கலாம் வாங்க. 1/4 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வரகு, திணை, சாமை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா இது மிக்ஸி ஜாரில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு அரைப்படும். உங்களுக்கு நல்லா கிரைண்டரில் போட்டு நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா நைட்டே வந்து சால்ட் ஆட் பண்ணாமல் மார்னிங் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நைட்டே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா ஓவராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளிச்ச மாதிரி ஆகிடும். நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா ஃபர்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு மாவில் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லியை எடுத்து ஊற்றிட்டு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோன்றதுனால ரொம்ப நாள் எடுத்து வச்சு யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரே நாள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. காரமான சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இல்லை அதிகமான ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.